வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அரசியல் அதிகார பகிர்வை வழங்குவதன் ஊடாக மகிழ்ச்சியான இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் கருத்து. பாராளுமன்ற உறுப்பினர் சரண குணவர்தனவுக்கு 23ஆம் தேதி வரை விளக்கமறியல். முறிகள் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் பல தரப்பினரும் அதிருப்தி. மத்திய மாகாண முதலமைச்சராக திலின பண்டார தென்னகோனை நியமிக்குமாறு 30 உறுப்பினர்கள் சத்திய கடதாசி சமர்ப்பிப்பு. இந்திய பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை இந்திய நாடுகளிடையிலான ஸ்நேகபூர்வ உறவுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்திய பிரதமரின் விஜயத்தில் அவதானம் செலுத்தப்படவுள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மொரீஷியஸ் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்திய குடியரசின் 15வது பிரதமரான நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு இலங்கையில் பல்வேறுபட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மோடிக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் இலங்கை மகாபோதி சங்கத்திற்கு பிரதமர் மோடி விஜயம் செய்ய உள்ளதுடன் பாராளுமன்றத்திலும் நாளை உரை நிகழ்த்தவுள்ளார். நாளை மறுதினம் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லவுள்ள இந்திய பிரதமர் அதனைத் தொடர்ந்து மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் போக்குவரத்தையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார். பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு செல்லவுள்ள பிரதமர் மோடி இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட உள்ள கலாசார மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளதுடன் இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளையும் கையளிக்க உள்ளார். இதேவேளை இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக கொண்டுவரப்பட்ட 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மீள்பரிசீலனை செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிந்துரை செய்வதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கிற்கு அதிகபட்ச அதிகார பரவலாக்கத்தை வழங்கும் வகையிலான பொறிமுறைகளுடன் 13வது அரசியலமைப்பு திருத்தம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் ஒருபோதும் இறுதி தீர்வாக அமைய முடியாது எனவும் சி வி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டங்களை போலீஸ் தலைமையகம் முன்னெடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் நாளை அதிகாலை 5:30 முதல் காலை 6:30 வரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க அதிவேக வீதி, புதிய கழனி பாலம், பேஸ்லைன் வீதி, பொருளை டிஎஸ், ஹோட்டன் சுற்றுவட்டம், ஆனந்த் குமாரசுவாமி வீதி, லிபர்டி சுற்றுவட்டம், புனித மைக்கேல் சுற்றுவட்டம் மற்றும் காலி வீதியில் கொள்ளுப்பீட்டிலிருந்து காலிமுகத்திடல் வரை வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. அதேபோன்று முற்பகல் 9:15 மணியிலிருந்து 9:45 மணி வரையிலான அரை மணித்தியாலத்திற்கு காலி முகத்திடலுக்கு முன்னால் உள்ள வீதியின் வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்த போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் நாளை முற்பகல் 11:30 மணி தொடக்கம் 12:30 மணி வரையிலான காலப்பகுதியில் காலி முகத்திலிருந்து காலி வீதி, லோட்டஸ் வீதி, செரமிக் சந்தி, ரீகல் சுற்றுவட்டம், டிஆர்வி ஜெயவர்தன வீதி, காமினி சுற்றுவட்டம், மருதானை சந்தி, மாளிகாக்கந்த வீதி, மகாபோதி விகாரை வரையில் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து இடம்பெறவுள்ளது. பிற்பகல் 1 மணியிலிருந்து 1:30 வரையில் மீண்டும் காலி முகத்திடலுக்கு முன்னால் இருந்து காலி வீதி, கொள்ளுப்பிட்டி, தர்மபால மாவத்தை, லிபர்டி சுற்றுவட்டம், பித்தளை சந்தி, செஞ்சிலுவை சந்தி, நூலக சுற்றுவட்டம், ஆனந்த் குமாரசுவாமி வீதி, ஹோட்டன் வீதி, காசல் வீதி, பத்திரமுலை, பொல்துவ வரையில் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து இடம்பெறும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஒரே நாட்டில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வை வழங்குவதன் ஊடாக மகிழ்ச்சியான இலங்கையை கட்டியெழுப்ப இந்திய பிரதமரின் விஜயம் உதவும் என்று எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதி வணக்கத்துக்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உண்மையாக எங்களுடைய மக்களுடைய உண்மையின் அடிப்படையிலே அவர் சிந்தித்து நீதியின் அடிப்படையிலே செயல்பட்டு உண்மையான நல்லிணக்கத்தையும் உண்மையான ஒரு சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வர்றதுக்கு அவர் உள்ளத்தின் ஆழத்திலே நிறைவாக பதித்து ஒரு தீர்மானத்தை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் உண்மையின் அடிப்படையில், யதார்த்தத்தின் அடிப்படையில் 2 தேசியங்களை கொண்ட இந்த நாடு, அதில் மக்கள் அவர்கள் முழுமையாக
ஒரு சுயநிர்ணய உரிமை கொண்டு வாழுகின்ற மக்களாக 2 இனத்தவரும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரே நாட்டில் சுய நிர்ணய உரிமையில அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு செய்யப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஒரே நாட்டை, தாய் நாட்டை, இலங்கை நாட்டை கட்டியெழுப்பதற்கு இவருடைய வருகையானது உண்மையாக வழிவகுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காகவே நாம் ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இலங்கை வரும் இந்திய பிரதமரிடம் 10 கோரிக்கைகளை முன்வைத்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயக்கத்தின் தலைவர் சகாதேவன் யாழ் பொது நூலகம் முன்பாக இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரும் முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஐநாவில் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தல், இனப்பிரச்சினைக்கு தீர்வினை ஏற்படுத்துதல், யுத்தத்தில் இறந்த மக்களுக்கு நினைவு சின்னம் அமைத்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்திய அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய வீட்டு திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு தீர்வாக இதுவரை அமையவில்லை. 50,000 வீடுகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வன்னி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார்கள். பிறகு 50,000 வீடுகள் வடக்குக்கு என்றார்கள். பிறகு வடக்கு கிழக்குக்கு என்றார்கள். யுத்தத்தால் பாதிப்படையாத சில தரப்பினர் கூட அந்த வீட்டு திட்டத்தின் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இல்லை, இது அன்றைய சட்டப்பூர்வமான பிரச்சினை. இது தொடர்பாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தலைவரின் வடக்குக்கான விஜயம் ஒரு முக்கிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனை இந்த வடகிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். இந்திய பிரதமரின் வருகை ஒரு தெளிவான செய்தியை இந்த வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எமது மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து ஒரு நல்ல பதிலை இந்திய பிரதமர் யாழ் மாவட்டத்தில் வைத்து அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். தெனியாய பகுதியில் உள்ள கோவில்களில் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான திருட்டுச் சம்பவங்களை தடுப்பது தொடர்பில் பூசகர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளை தெளிவூட்டும் கூட்டம் ஒன்றை தெனியாய போலீசார் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கலந்துரையாடலின் போது தெனியாய பகுதியில் உள்ள கோயில்களில் தொடர்ந்தும் இடம்பெறும் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இவ்வாறான திருட்டு சம்பவங்களை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பிலும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் போலீசார் இதன் போது தெளிவூட்டியுள்ளனர். இந்த செயல்களை முன்னெடுக்கும் நபர் அங்குள்ள பலவீனமான விடயங்களை அறிந்து கொள்வார். அது தொடர்பில் தேடிய பின்னரே அங்கு வருவார். யாரும் இல்லாத கோயில் ஒன்று இருக்குமாயின் அங்கு தேடுவதற்கு எதுவும் இருக்காது. திருடிவிட்டு செல்ல முடியும். முழு பிரதேசத்தில் உள்ளவர்களும் கோயில் உள்ள இடத்தையும் அங்கு எவரும் இல்லை என்பதை அறிவார்கள். அதனால் இரவில் வந்து பூட்டை உடைப்பதற்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் நபர் இவை அனைத்தையும் கண்காணிப்பார். இதனை விசிற குற்றச்செயலாக கருதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு நேற்றிரவு உடைக்கப்பட்டு நகை மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு ஆலய பணிகளை நிறைவு செய்து பூசகர் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தெனியாய பல்லேகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் நேற்று முன்தினம் இரவு உடைக்கப்பட்டு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு 2 உண்டியல்களில் இருந்த பணமும் கொள்ளையர்களினால் திருடப்பட்டுள்ளன. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் பூட்டை உடைத்து கோயிலின் மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் என்பன கடந்த 9ஆம் தேதி திருடப்பட்டன. பூஜை நிறைவடைந்து ஆலயம் பூட்டப்பட்டதன் பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சரண குணவர்த்தன எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து சரண குணவர்தனவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். விசாரணையின் பொருட்டு இன்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட சரண குணவர்தன கைது செய்யப்பட்டார். 96 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை மற்றும் நம்பிக்கைக்கு பங்கம் விளைவித்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இரும்புக்காக ஒருவரிடமிருந்து 96 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் அந்த நபரிடம் இரும்பை ஒப்படைக்கவில்லை என முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவிற்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் திவாஸ் குணவர்தனவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மீண்டும் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தது. சொத்து விவரம் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டினை அடிப்படையாக வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு சஜின் திவாஸ் குணவர்தனவிடம் இன்று மீண்டும் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டது. නිකුත් කරන්න තමයි මම අද පැමිණි. මොනවද ඇහුවේ? ඒවා ඉතින් කියන්න බෑනේ. ඉතින් අහන්නේ ඒවායි පිළිතුරු දුන්නේ ඒවා ඒක
කොමිසමේ මේ වරප්‍රසාදයන්නේ. ඔබතුමාලා තියෙන චෝදනා සම්බන්ධයෙන් මොකද කියන්නේ? නෑ ඉතින් ඒවට මම ඉතින් අදාළ උත්තර දෙනවනේ. ඒකනේ මම අද ඇවිල්ලා. නෑ ඒකනේ මේ ජනතාවුණා කියන්නේ ඔබතුමා නෑ ඉතින් විමර්ශනයක් තියෙනකොට ඒ විමර්ශනයට අදාළ තොරතුරු මම ඒ අදාළ මේ ආයතන වලට දෙනවා. ඉතින් ඒක ඉදිරි කාලයේදී මේ විමර්ශනය ඉවරුනාම මොකද්ද වෙන්නේ කියන එක ඉතින් හැමෝටම බලා ගන්න පුළුවන්. මේ ඔබතුමාලා තියෙනවනේ දැන් අර ගුවන් යානා සම්බන්ධයෙන් ඔබතුමාගේ ගුවන් යානා නවත්තලා තියෙනවද? නෑ ඉතින් ඒ සම්පූර්ණ ඒවට ඔක්කොම පිළිතුරු ලැබෙනවා. මම පිළිතුරු දෙනවා. ඉතින් ඒක ඉදිරි කාලේ බලා ගන්න පුළුවන් මොකද්ද කියලා. එහෙනම් අපි ගිහින් එන්න. මේ විමර්ශන කරන ඔබතුමාගේ කොහොමද අදහස්? නෑ ඉතින් විමර්ශනය නීති අනුකූලයිනේ. මේ රටේ නිදහසක් තියෙනවා ඕන පුද්ගලයෙක්ට ගිහිල්ලා පැමිණිල්ලක් දාන්න. ඉතින් ඒ වගේම මට නිදහසක් මගේ නිදහස තියෙනවා ඒ පැමිණිල්ලට මුහුණ දීලා ඒ මගේ තොරතුරු ටික ඔක්කොම ලබා දෙන්න. ඉතින් ඒක තමයි දැන් වෙන්නේ. හරි අපි ගිහලා එන්න. ඉතින් හිතක් නැද්ද? මොකද? හිතක් නැද්ද? නෑ නීතිය ක්‍රියාත්මක කිරීමේ හිතක් නෑ. මාධ්‍ය සංදර්ශනය තමයි හිත කරේ තියෙන්නේ. திரைசேரி முறிகள் விநியோகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தற்போது கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவில் காமினி பிடிப்பான மகேஷ் கலுகம்பேட்டியா மற்றும் சந்திமால் மெண்டிஸ் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி காமினி பிடிப்பான ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவர் என ஊழலுக்கு எதிராக முன்னணி நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவித்தார். அத்துடன் சட்டத்தரணிகளான மகேஷ் கலுகம்பேட்டியா மற்றும் சந்திமால் மெண்டிஸ் ஆகியோரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் என நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்க கூறினார். சட்டத்தரணிகளான இவர்கள் மூவருக்கும் திரைசேரியின் முறைகள் தொடர்பில் போதிய தெளிவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நியமிக்கப்பட்டுள்ள மூவரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் என்பது தெளிவானது. அத்துடன் சட்டத்தரணி காமினி பிடிப்பனவை நோக்கும் பொழுது குறிப்பாக சட்டத்துறையில் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் சட்டத்தரணியாக செயற்படுவதை விட ஒரு வர்த்தகராகவே செயற்பட்டுள்ளார். அத்துடன் சட்டத்தரணி மகேஷ் கலுகம்பேட்டியை நோக்கும் போது அவர் குற்றவியல் தொடர்பிலான சட்டத்தரணியாக கருதப்படுகின்றார். அத்துடன் சட்டத்தரணி சந்திமால் மெண்டிஸை நோக்கும் போது அவர் ஒரு அனுபவமில்லாத சட்டத்தரணி. ஆகவே இந்த மூன்று சட்டத்தரணிகளும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புபட்டவர்கள் என்பது தெளிவான விடயமாகும். எனவே இது போன்ற ஒரு குழுவினால் நியாயமான விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இடம்பெற்றுள்ள மோசடி மிகவும் மோசமானது. ஆகவே இந்த மோசடி தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். அத்துடன் இந்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஆகவே இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று மேலும் முறைகளை வெளியிடுவதற்கான விலை மனு தற்பொழுது கோரப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிடின் எதிர்காலத்திலும் இது போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறலாம். திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவை பாருங்கள். ரணில் விக்ரமசிங்கவின் நண்பர்கள் மூவரை வைத்து இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து விடயங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியிருக்க வேண்டும். எனினும் அரசாங்கம் அதனை செய்யவில்லை. மோசடியொன்று இடம்பெற்றால் அதன் பின்னரான விசாரணைகளின் போது பொறுப்பு வாய்ந்த வகையில் பிரதமர் செயற்பட்டுள்ளாரா? பிரதமர் செய்துள்ள விடயம் சரியா? குழுவில் உள்ள மூவர் தொடர்பிலும் நம்பிக்கை வைக்க முடியுமா? இதுவா திருடர்களை கண்டுபிடிக்கும் முறை? இந்த மோசடிகள் பிரதமர் தலைமையிலான அமைச்சின் கீழே இடம்பெற்றுள்ளது. ஆகவே இந்த குற்றம் தொடர்பில் ராஜினாமா செய்வதென்றால் பிரதமரை ராஜினாமா செய்ய வேண்டும். பிரதமரினால் நியமிக்கப்பட்டுள்ள மூவரடங்கிய சட்டத்தரணிகள் குழு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள். முறைகள் தொடர்பில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தற்போது 2 நாட்கள் கடந்துள்ளன. அவர்கள் என்ன செய்துள்ளனர்? யாருடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர்? மக்கள் இது குறித்து தொடர்ந்தும் இருளில் உள்ளனர். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நிபுணத்துவம் பெற்றவர்கள் நியமிக்க வேண்டிய தேவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஏற்படும். எனவே அதற்காக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் அல்லது பட்டய கணக்காய்வாளர்கள் அல்லது நிதிசார் விசேட நிபுணர்கள் நியமிக்க வேண்டும். எனவே இதனை மறைப்பதற்கு இடமளிக்க முடியாது. மகனிகும்ப திட்டத்தின் வாகனங்கள் என சந்தேகிக்கக்கூடிய சில வாகனங்கள் வீரவல பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வீரவில நகரத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த காணியிலேயே இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பனை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான காணிக்கு அருகில் உள்ள மற்றும் ஒரு காணியிலேயே இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மகனிகும என பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த வாகனங்களில் அரசு இலட்சணையும் பொறிக்கப்பட்டுள்ளது. 15 டிப்பர் வண்டிகள் மற்றும் ஒரு சிறிய லாரி ஒன்றுமே இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்கள் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை ஒன்று வெளியிடுவதாக பெருந்தெருக்கிட அமைச்சு நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தெரிவித்தது.
தனியார் பாதுகாப்பு நிறுவனமான எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிஷங்க சேனாதிபதி வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தினால் இன்று மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. காலி துறைமுகத்தில் கண்டறியப்பட்ட மிதக்கும் ஆயுத களஞ்சியம் மற்றும் பண்டார்நாயக் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தவை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் காரணமாக அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு நைஜீரியாவிற்கு வருமாறு அழைப்பூற்று விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதி சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி துலிந்த வீரசூரிய குறிப்பிட்டார். நிசங்க சேனாதிபதி நைஜீரியாவிற்கான சுற்றுப்பயணத்தில் ஈடுபடாவிட்டால் சுமார் 3500 மில்லியன் டாலர் வருமானத்தை இலங்கை இழப்பதற்கு நேரிடும் எனவும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதிக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்குவது குறித்து பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வெளிவிவகார அமைச்சு ஆகியன தனித்தனியே கடிதங்கள் அனுப்பியுள்ள போதிலும் அது தொடர்பில் சட்டமா அதிபர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். திருகோணமலையிலிருந்து பொத்துவில் நோக்கி சுமார் 600 சீமெந்து மூட்டைகளை ஏற்றி சென்ற லோரியொன்று அம்பாரி அட்டாளைச்சேனை பகுதியில் இன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. கவனிப்பாரற்று வீதிகளில் விடப்பட்டுள்ள கால்நடைகளை பாதுகாப்பதற்காக லோரியின் சாரதி முற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் கால்நடைகளின் நடமாட்டம் அதிகளவு காணப்படுவதால் பல்வேறு விபத்துகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வீதியோரங்களில் உலாவும் கட்டாக்காளி கால்நடைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவைகள் சுட்டிக்காட்டிய போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரையில் கவனத்திற்கொள்ளாமை கவலைக்குரிய விடயமாகும். இரவு பகலாக இந்த மாடுகள் வீதியிலே, அதாவது மாடுகளுக்கு என்று ஒரு புறம்பான இடம் இல்லாமல் இந்த மாட்டு உரிமையாளர்கள் இந்த வீதியிலே இந்த மாடுகளை வளர்ப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. வாகனத்தில் போகும்போது மோட்டார் சைக்கிள் சரி பெரிய வாகனத்தில் போகும்போது இந்த மாடுகள் திடீரென மாதிரி வீதியால் குறுக்கிற காரணத்தினால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த மாட்டு தொல்லைகளால் நிறைய ஆக்சிடென்ட், அதாவது விபத்துகள் ஏற்பட்டுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கும். வீதியில் கவனிப்பாரற்று விடப்பட்டுள்ள கால்நடைகளினால் பல்வேறுபட்ட விபத்துகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற போதிலும் கால்நடையின் உரிமையாளர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்தும் பாராமுகமாகவே இருக்கின்றார்கள். இன்று இடம்பெற்ற லோரி விபத்தில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படாத போதிலும் எதிர்காலத்தில் கால்நடைகளின் நடமாட்டம் காரணமாக இவ்வாறான விபத்துகளை தவிர்ப்பதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? பாரிய விபத்தொன்று நேர்வதற்கு முன்னர் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பது காலத்தின் தேவையாகும். வேட்புமனுக்களை வழங்கும் பொழுது அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அடங்கிய பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது. பெஃப்ரல் அமைப்பு இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மார்ச் 12 பிரகடனம் என்ற பெயரில் பெஃப்ரல் அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த யோசனைகளில் 3 முக்கிய விடயங்கள் உள்ளடங்குகின்றன. வேட்பாளர் ஒருவராக தெரிவு செய்யப்படும் நபர் குற்றம் ஒன்றுக்காக தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது எனவும், போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடாது எனவும், அரசியல் அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தாத ஒருவராக இருக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனுக்களை வழங்கும் போது இளம் உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கான வாய்ப்புகளை அதிகம் வழங்குவது தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. මට මේකේ වළංගුතාවයක් නැහැ වෙයි. අපිට වළංගුතාවය එන්න නම් පනතකට හරි ව්‍යවස්ථාවකට හරි දාන්න. අද කොහොමද මන්ත්‍රීවරුන්ට තියෙන සැලකිලි පොරු කියනවා. இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கவனிக்கும் விதத்தை பாருங்கள். திருடர்கள் என்கின்றார்கள், எத்தனோல்காரர்கள் என்கின்றார்கள், குடுக்காரர்கள் என்கின்றனர். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆணைக்குழுவின் முன்பாக ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இந்த பாராளுமன்றத்தில் பலன் இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்றார்கள். எனவே அதில் மாற்றம் ஏற்படுத்த நல்லாட்சி அவசியமாகும். நாம் நல்லாட்சிக்காக போராடுகின்றோம். இதற்கு என்ன பதில் வழங்குவது என எனது நண்பரான எதிர்க்கட்சி தலைவர் எழுதுகின்றார் போன்று தெரிகின்றது. எமது நாட்டில் தொகுதி ஒன்றுக்கு பொறுப்பு கூறும் தேர்தல் முறையை ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் செய்தது. எனவே அந்த முறையை ஒழிப்பதன் மூலமே நீங்கள் கூறும் நியாயமான அரசியலை முன்னெடுக்க முடியும். தமது குறுகிய அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு தேர்தல் முறையை மாற்றுவதை பிற்போடுவதற்கு அரசியல் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டாம். இந்த நாட்டில் நியாயமான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கும் இந்த பயணத்திற்கு விலங்கிட வேண்டாம் என பிரதமரிடம் பணிவாக கேட்டுக் கொள்கின்றேன். 25ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்பதாக பிரதமர் கூறுகின்றார். 25ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்பதா எமக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சினை? நியாயமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதே சிறந்த விடயம் அல்லவா?
அரசியலில் கட்சி மாறுவோருக்கு வேட்புமனு வழங்க வேண்டாம் என இதில் குறிப்பிடப்படவில்லை. எனவே அது இதில் உள்ளடக்கப்பட வேண்டும். அரசியலில் கட்சி மாறுவோரின் பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்யும் யோசனை தற்போதும் உள்ளது. எனினும் அண்மையில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பொன்றின் காரணமாக அந்த விடயம் திரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே அதனை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மிகுந்தலை விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்று முற்பகல் மிகுந்தலை விகாரைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விகாரையின் விகாராதிபதியிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. அபிவிருத்தி திட்டங்களில் பணியாற்றிய ஊழியர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொழிலை இழந்துள்ளனர். அந்த திட்டங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த வருமானம் இல்லாமல் போயுள்ளது. எனவே அதனை விட அரசாங்கம் செயற்திறனாக செயற்பட வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன். සංවේදී වෙන්න ඕනේ මේ ප්‍රශ්න. ඒක සර් පොත් සිටිවිට නතර කරන්න කියලා කියනවා කීප කරයක් ඉතින් ඊටම කියනවා. මං හිතන්නේ ඒක නතර වෙයි කියලා. அது நிறுத்தப்படும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு அநியாயம் என்று ஏன் கூறுகின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. துறைமுக நகர் போன்ற ஒன்றை இன்னும் 100 அல்லது 200 வருடங்களிலும் அமைத்துக் கொள்ள முடியாது. எனவே அதனை நிறுத்துவதனால் அபிவிருத்தி பணிகள் 200 வருடங்களுக்கு பின்தள்ளப்படுகின்றது. அரசாங்கம் மாற்றமடைய முடியும். நிர்வாகிகள் சிறப்பாக செயற்படாவிடின் நிர்வாகிகளை நீக்க வேண்டும். அது மக்கள் எடுக்கும் தீர்மானம். எனினும் அடுத்த நிர்வாகி அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் நிறுத்துவதாக இருந்தால் அதன் மூலம் ஏற்படும் பிரதிபலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது குறித்து கலந்துரையாடி சிறந்த தீர்மானம் ஒன்றுக்கு செல்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கண்டி கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கிடைத்தது. எனினும் வேலைப்பளு காரணமாக அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. அன்றைய நாளில் உள்ள வேலைகளை வைத்தே சிந்திக்க வேண்டும். மத்திய மாகாண முதலமைச்சராக திலின பண்டார தென்னக்கோனை நியமிக்குமாறு வலியுறுத்தி அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 32 பேர் ஆளுநரை சந்தித்து சத்திய கடதாசி வழங்கியுள்ளனர். முதலமைச்சர் பதவி தொடர்பில் தீர்மானம் வழங்கும் வரையில் ஆளுநரின் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று பிற்பகல் வரையிலும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடியிருந்தனர். மத்திய மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் ரஞ்சித் அலுவிஹாரை உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் இதன்போது அங்கிருந்துள்ளனர். சத்திய கடதாசி வழங்கியதில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 15 பேர் இருந்ததாக மத்திய மாகாண ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் திலின பண்டார தென்னக்கோன் தெரிவித்தார். இன்று மத்திய மாகாணத்தில் மற்றொரு யுக மாற்றத்திற்காக மத்திய மாகாண சபையின் 58 உறுப்பினர்களின் பெரும்பான்மையானவர்கள் திலின பண்டார தென்னக்கோனுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குமாறு ஆளுநரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அனைவரது ஆசீர்வாதம் எமக்கு கிடைத்துள்ளது. இந்த மாற்றம் இடம்பெறும் என்பது உறுதி. தேசிய அரசாங்கம் தொடர்பில் முழு நாடும் என்று பேசுகிறது. மத்திய மாகாணத்திலும் தேசிய அரசாங்கத்திற்கு எமது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளோம். මධ්‍ය පළාතෙත් අපි ජාතික ආණ්ඩුව සඳහා අපි ඒකකතාවය පළ කරලා ආණ්ඩුකාරතුමියගේ කාර්යාලයේ ආණ්ඩුකාරතුමියගේ ஆளுநருக்கு வழங்கிய ஆவணங்களில் அதனை வழங்கிய உறுப்பினர்கள் தவறாக விளங்கிக் கொண்டு அச்சுறுத்தப்பட்டு அவ்வாறான விடயங்களினால் சிலர் விலகிக் கொண்டுள்ளனர். வழக்கு தாக்கல் செய்வதாயின் யாருக்கும் சென்று அங்கு ஒன்றும் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஊவாவில் வழக்கிற்கு சென்றனர். இறுதியில் வழக்கு வீசப்பட்டு போனது. இங்கு தீர்ப்பு வழங்குவதற்கு அந்த தீர்ப்பு போதுமானதாகும். மத்திய மாகாணத்தில் 58 ஆசனங்கள் இருக்கின்றன. சரத் ஏக்கநாயக்க தற்போது முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். தற்போதைய முதலமைச்சருக்கு எதிராக 32 மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எனது நடவடிக்கையை அறிந்து கொள்ள உள்ளதால் நீதிமன்றத்தில் தடைகள் காணப்படுமாயின் அதனால் தாமதம் இடம்பெறலாம். இது குறித்து அவதானித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க இது குறித்து தெளிவுபடுத்தினார். சத்திய கடதாசி மூலம் எந்த சந்தர்ப்பத்திலும் முதலமைச்சர் பதவியை மாற்ற முடியுமாக இருந்தால் லஞ்சம் கொடுத்து எவராலும் செய்ய முடியும். பதவி நீக்கம் செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. அதேபோன்று சத்திய கடதாசி மூலமும் முதலமைச்சர் பதவியை நீக்க முடியாது. 154(e)(4) பிரிவின் பிரகாரம் சட்டத்தில் இடமில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்தி.
பாடசாலை மட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கொழும்பு ரோயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 139வது நீல வர்ணங்களின் மோதல் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ரோயல் அணி 199 ஓட்டங்களை பெற்றதுடன் பதிலளித்தாடிய தோமஸ் அணி விக்கெட் இழப்பின்றி 50 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் ராயல் அணியை ஹரித் சமரசிங்கவும் தாமஸ் அணியை ஹெலக்கமல் நானாயக்காரவும் வழி நடத்துகின்றனர். போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் கல்லூரி அணி 77 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் சாமிக்க கருணாரத்னா 57 ஓட்டங்களை பெற்ற அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தினார். ராயல் அணி 74.5 ஓவர்களில் 199 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த தாமஸ் கல்லூரி அணி விக்கெட் இழப்பின்றி 50 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் முடிவில் பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகிறது. நியூஸ் பஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.